Welcome students, 12th chemistry, 13th unit organic nitrogen compounds. Let us see about now replacement by nitro group. எங்க replacement by nitro group? Chemical properties of benzene diazonium chloride. இந்த டாபிக்ல இருந்து நாம பார்த்துட்டு இருக்கோம். அதுல 6th equations நாம பார்க்கறோம். இந்த benzene diazonium chlorideல இந்த டைசோனியத்துக்கு பதிலாக நீங்கள் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நைட்ரோ குரூப்பை ரெப்ளேஸ்மெண்ட் பண்ண போகிறோம். அதுதான் இப்போ இந்த ரியாக்ஷனில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் தென் 7th ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது இந்த நைட்ரோ குரூப், அதாவது இந்த அசோபென்சின் குளோரோ அசோபென்சின் சொல்கிறீங்க இல்லையா, இந்த பென்சின் டைசோனியம் குளோரைட், இந்த டைசோனியம் குளோரைட், ஸோ இந்த குரூப்புக்கு பதிலாக அரையல் குரூப்பை கொண்டு போய் நம்ம ரிப்ளேஸ்மெண்ட் பண்ண போகிறோம். அண்ட் 8th ஒன் அப்படிங்கிறது கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப்பை நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண போகிறோம். இந்த 3 ரியாக்ஷன்ஸை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெட் அஸ் டேக் ரீப்ளேஸ்மெண்ட் பை நைட்ரோ குரூப். இந்த நைட்ரோ குரூப்பை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு லெட் அஸ் டேக் பென்சின் டைசோனியம் குளோரைட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பென்சின் டைசோனியம் குளோரைட் இதை எடுத்துக்கிட்டோம். இந்த பென்சின் டைசோனியம் குளோரைடில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டில் டெட்ராஃப்ளூரோபோரேட் அப்படின்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா, டெட்ரா HBF4, இது பேர் டெட்ராஃப்ளூரோபோரேட். டெட்ராஃப்ளூரோபோரேட். இந்த டெட்ராஃப்ளூரோபோரேட்டை யார் கூட, பென்சின் டைசோனியம் குளோரைட், பென்சின் டைசோனியம் குளோரைட். ஸோ இவர் கூட நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம், ரியாக்ட் பண்ண போகிறோம். அப்படி ரியாக்ட் பண்ணால் நமக்கு ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது. அந்த ப்ராடக்ட் பேர் பென்சின் டைசோனியம் ஃப்ளூரோபோரேட். பென்சின் டைசோனியம், இந்த சிஎல்லும் ஹச்சும் சேர்ந்து நமக்கு என்ன ஆகுது, HCl நமக்கு பை ப்ராடக்டாக வெளில வந்துடுறாரு. அப்படி நம்ம சேர்த்து மெர்ஜ் பண்ணி எழுத போகிறோம். இப்போ BF4 இல்லையா, BF4. இந்த இடத்துல நைட்ரஜன் தலைமையில் ஒரு ப்ளஸ் சார்ஜ் போட போகிறோம், இது கூட ஒரு மைனஸ் சார்ஜ் போட போகிறோம். ஒரு அயனபிள் ஒரு காம்பவுண்ட்ஸை, இன்டர்மீடியட் காம்பவுண்ட்ஸை உருவாக்குது. இதுக்கு பேர் பென்சின் டைசோனியம் ஃப்ளூரோபோரேட் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது. இந்த ப்ராடக்டை ஃபர்தராக என்ன பண்ண போகிறோம், நம்ம ஹீட் பண்ண போகிறோம். ஹீட் பண்ண போகிறோம். The benzene diazonium fluoroborate is heated with aqueous sodium hydroxide, NaOH, with aqueous sodium hydroxide போட்டிருக்கேன். இங்கே சோடியம் நைட்ரேட் வரணும், NaNO2. ஏன்னா இங்கே நம்ம நைட்ரோ குரூப்பை தானே கொண்டு போய் சேர்க்க போகிறோம். இப்போ நைட்ரோ குரூப் வேணும் இல்லையா, அதில் சோடியம் நைட்ரைட் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட்ஸை நம்ம அந்த சொல்யூஷனை நம்ம அங்கே சேர்க்க போகிறோம். அப்படி சேர்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஃபர்தராக நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னா, நமக்கு டைசோனியம் குரூப் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகிட்டு நமக்கு NO2 குரூப் அங்கே ஃபர்தராக என்ன ஆகிடுவார், சப்ஸ்டியூட் ஆகணும் இல்லையா. சரி, இப்படி ஆகிறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ரெசன்ஸ் ஆஃப் காப்பர், ஒரு காப்பர் அப்படிங்கிற ஒரு மெட்டலில் போட்டு என்ன பண்ணுறோம், நம்ம ஹீட் பண்ணுறோம், நல்லா ஹீட் பண்ணுறோம். அப்படி ஹீட் பண்ணும்போது நமக்கு ஒரு ப்ராடக்ட், என்ன ப்ராடக்ட் நான் கீழே எழுதுறேன். இந்த பக்கம் நான் இடம் பத்தில், அதனால் கீழே எழுத போகிறேன். இங்கே N2 மாலிகூல்ஸ் வெளியில் லிபரேட் ஆகிடும், N2 கேஸ் லிபரேட் ஆகிடும். இங்கே அடுத்தது இந்த BF4 மைனஸ் இருக்குது பாருங்கள், இந்த Na ப்ளஸ்ஸும் கூட என்ன பண்ணுவார் அவர், இந்த Na ப்ளஸ் கூட சேர்ந்து நமக்கு ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். நான் இங்கே எழுதுகிறேன், NaBF4, Na ப்ளஸ் BF4 மைனஸ் சோடியம் போரேட் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் கிடச்சிரும்.
ஃபர்தராக நமக்கு மேஜர் ப்ராடக்ட் என்னது N2 கேஸ் லிபரேட் ஆகிடுச்சு, மீதி பென்சின் மட்டும் அப்படி இருக்கும். இந்த பென்சினில் சோடியம் நைட்ரைட்டில் இருக்கக்கூடிய அந்த நைட்ரோ குரூப் வந்து இங்கே ரீப்ளேஸ்மெண்ட் ஆகிடும். ஸோ இதுக்கு பேர் நைட்ரோ பென்சின். இந்த நைட்ரோ பென்சினை தான் நம்ம பண்ணோம் இங்கே ப்ரிப்பேர் பண்ணோம். அப்போ இந்த நைட்ரோ பென்சினை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம்? பென்சின் டைசோனியம் குளோரைடில் இங்கே டைசோனியம் குளோரைடு இருக்கு இல்லையா, இந்த அசோ குரூப்புக்கு பதிலாக நம்ம நைட்ரோ குரூப்பை அங்கே என்ன பண்ணியிருக்கோம், நம்ம இங்கே ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ டைசோனியம் குரூப்புக்கு பதிலாக இங்கே யார் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம்? NO2 குரூப்பை இங்கே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி நைட்ரோ பென்சின் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்டை இங்கே எடுத்திருக்கோம். தென் நெக்ஸ்ட் ரியாக்ஷன்ஸ், நெக்ஸ்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், ரீப்ளேஸ்மெண்ட் பை அரைல் குரூப். அரைல் குரூப் அப்படிங்கிறது ஒரு பென்சினை தான் நம்ம அரைல் குரூப்னு சொல்ல போகிறோம். அதனால் நம்ம லேட்டஸ்ட் டேக் ஒரு பென்சின், இங்கே ஒரு பென்சினை நம்ம எடுத்துக்கிறோம். இந்த பென்சினை ரியாக்ட் வித் பென்சின் டைசோனியம் குளோரைடு, பென்சின் டைசோனியம் குளோரைடு. இந்த பென்சின் டைசோனியம் குளோரைடில் பென்சின் டைசோனியம் குளோரைடு இது பென்சின். இந்த பென்சினில் என்ன பண்ண போகிறோம், நம்ம ஹீட் பண்ண போகிறோம். என்ன எதை ப்ரெசன்ஸ் ஆஃப் த ப்ரெசன்ஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு, NaOH, ப்ரெசன்ஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு. இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு முன்னிலையில் பென்சின் டைசோனியம் குளோரைடு ரியாக்ட் வித் பென்சின் டு கெட் த ப்ராடக்ட்ஸ் பை ஃபினைல். பைனா 2, ஃபினைல்னா பென்சின் குரூப் இருக்கணும், 2 பென்சில் குரூப் இருக்கணும், அதான் பை ஃபினைல் அப்படின்னு சொல்ல போகிறோம். அப்போ இங்கே எல்லா இங்கே ஒரு 6 கார்பன் இருக்கும், 6 பொசிஷன்லேயும் 6 கார்பன் இருக்குது. அந்த 6 கார்பன்லேயும் என்ன இருக்குது, ஒரு ஹைட்ரஜன் இருக்கும். இப்போ அந்த ஹைட்ரஜன் எனக்கு தேவை அப்படிங்கிறதா இண்டிகேட் பண்ணியிருக்கேன். இந்த ஹைட்ரஜனும் சிஎல்லும் ஆகும், HCl இங்கே எனக்கு லிபரேட் ஆகிடும். இந்த N2 வந்து N2 லிபரேட் ஆகிடுவார், ப்ளஸ் HCl வெளியில் போயிடும். ஸோ மீதி என்ன இருக்கும், பென்சின் இருக்கும். அதே சமயத்தில் இன்னொரு பென்சின் வந்து ரியாக்ட் பண்ணுது இல்லையா, ஸோ ரெண்டுத்தையும் என்ன பண்ணுறோம், கனெக்ட் பண்ணுறோம். இதுக்கு பேர் பைஃபினைல். இதுக்கு பேர் என்னது, பைஃபினைல். இப்போ N2 கேஸ் லிபரேட் ஆகிடும், நமக்கு பைஃபினைல் இங்கே ப்ராடக்டாக கிடச்சிருக்கும். இந்த 7th ஈக்குவேஷன்ஸ் என்ன சொல்லுது பாருங்கள், ரீப்ளேஸ்மெண்ட் பை த பென்சின் டைசோனியம் குளோரைடில் எதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறோம், இந்த டைசோனியம் குரூப்புக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்கேன், நான் ஒரு அரைல் குரூப்பை கொண்டு போய்ட்டு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கேன். அரைல் குரூப் ஃபார் எக்ஸாம்பிள் பென்சினை கொண்டு போய்ட்டு அங்கே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணனா டு கெட் த ப்ராடக்ட் பைஃபினைல். அண்ட் தென் கோ ஃபார் நெக்ஸ்ட் லாஸ்ட் ரியாக்ஷன்ஸ், 8th one, ரீப்ளேஸ்மெண்ட் பை கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப். அப்போ பென்சின் டைசோனியம் குளோரைடை பென்சின் டைசோனியம் chloride react with carboxylic acids, I mean acetic acid. For example, acetic acid to give என்ன வரணும், benzoic acid வரணும். Benzoic acid to get the product benzoic acids. பார்க்கலாமா? Let us write benzene டைசோனியம் குளோரைடு. பென்சின் டைசோனியம் குளோரைடு இங்கே யாரை ரியாக்ட் பண்ண போகிறோம், கார்பாக்சிலிக் ஆசிடை ரியாக்ட் பண்ண போகிறோம். CH3COOH, CH3 இங்கே COOH இங்கன்னா ஆகும், இங்கே கிடைக்கும். அப்போ இங்கே பென்சின் டைசோனியம் குளோரைடை நம்ம என்ன பண்ணுறோம், அசிட்டிக் ஆசிடோடு இங்கே எடுத்துக்கிட்டு ரியாக்ட் பண்ண போகிறோம். என்னென்ன ரியாக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த பென்சின் டைசோனியம் குளோரைடு இருக்கு இல்லையா, இந்த பென்சின் டைசோனியம் குளோரைடு இருக்குது பாருங்கள், இந்த பென்சின் டைசோனியம் குளோரைடோட
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்த உடனே நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, அசிட்டிக் ஆசிடோட நம்ம ரியாக்ட் பண்ணால் நமக்கு ப்ராடக்ட் கிடைக்காது. இங்கே நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, இங்கே போரான் டெட்ரா ஃப்ளூரோ போரேட் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் கிடச்சது பாருங்கள். அந்த ப்ராடக்டை இங்கே நம்ம எடுத்து எழுத போகிறோம். என்ன கிடைக்க பாருங்கள், இங்கே ஃபஸ்ட்டு அசிட்டிக் ஆசிடுக்கு பதிலாக ஃபஸ்ட்டில் HBF4, அப்போ டெட்ரா போரேட் டெட்ரா ஃப்ளூரோ போரேட் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறோம், இங்கே ரியாக்ட் பண்ண போகிறோம். இந்த ஹைட்ரஜனும் குளோரினும் சேர்ந்து நமக்கு HCl போயிடும். அப்போ இங்கே பென்சீனு N2 இருக்கும், அது கூட BF4 ப்ளஸ் மைனஸாக இருக்கும். அப்போ பென்சின் டைசோனியம் போரேட், பென்சின் டைசோனியம் ஃப்ளூரோபோரேட், மறந்துட்டு பாருங்கள், ஃப்ளூரோபோரேட், பென்சின் டைசோனியம் ஃப்ளூரோபோரேட் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்டை நம்ம எடுத்துக்கணும். புரியுதுங்களா? அப்போ பென்சின் டைசோனியம் ஃப்ளூரோபோரேட், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பென்சின் டைசோனியம் குளோரைடு ரியாக்ட் வித் டெட்ரா ஃப்ளூரோபோரேட் கூட ரியாக்ட் பண்ணி நமக்கு ஒரு ப்ராடக்ட் கிடைக்கணும். அந்த ப்ராடக்ட் பேர் பென்சின் டைசோனியம் ஃப்ளூரோபோரேட், பென்சின் டைசோனியம் ஃப்ளூரோபோரேட். அப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணிடலாம், பென்சின் டைசோனியம் ஃப்ளூரோபோரேட். ஸோ அது கூட நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம், ரியாக்ட் வித் அசிட்டிக் ஆசிட், ரியாக்ட் வித் அசிட்டிக் ஆசிட். இந்த அசிட்டிக் ஆசிட்டோடு நம்ம என்ன பண்ண போகிறோம், ரியாக்ட் பண்ண போகிறோம். அப்படி ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். என்ன ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா பென்சோயிக் ஆசிட் நமக்கு கிடைக்கணும். ஃபர்தராக இதுவும் கூட என்ன பண்ண போகிறோம், CH3COOH, CH3COOH ஒரு ப்ராடக்டை ரியாக்டண்ட்டை ரியாக்ட் பண்ணுறோம். அப்படி ரியாக்ட் பண்ணும்பொழுது நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கணும் அப்படின்னா, நான் ப்ராடக்டை நான் கீழே எழுதுகிறேன், இடம் பத்திரன்றதாக கீழே எழுதுகிறேன். எப்படி எழுதலாம் பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டில் N2 கேஸ் லிபரேட் ஆகலாம், N2 லிபரேட் ஆகும், N2 லிபரேட் ஆகலாம். இந்த மெத்தில் குரூப் இருக்குது பாருங்கள், இந்த மெத்தில் குரூப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மெத்தில் குரூப்பு CH3யும் COH லிபரேட் ஆகும், பிரேக் ஆகும். அப்போ CH3 ப்ளஸ்ஸாக மாறும், இப்போ CH3 ப்ளஸ்ஸாக மாறும். இந்த BF4 மைனஸ் என்ன ஆகும், இவர் கூட வந்து சேர்ந்துருவார். புரியுதா? ஒரு அல்கைல் ஃப்ளூரோபோரேட் நமக்கு கிடச்சிரும். ரிமைனிங் யாருப்பா, COOH இருக்கும். இந்த பென்சின் இருக்குது பாருங்கள், இந்த பென்சினை இப்படியே நம்ம எழுதிடலாம். பென்சின் இருக்கும், இந்த பென்சின் இந்த டைசோனியத்துக்கு பதிலாக அந்த குரூப்புக்கு பதிலாக நம்ம ஆசிட்டை கொண்டு போய் சேர்த்துக்கணும். ஸோ இதுக்கு பேர் பென்சோயிக் ஆசிட். இதுக்கு பேர் என்னது, பென்சோயிக் ஆசிட். இது பென்சோயிக் ஆசிட். புரியுதுங்களா? சரி, இங்கே நம்ம என்ன செஞ்சுருக்கோம் பாருங்கள், இது வந்து ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட், அது ஒன்றது ஒரு அலிஃபேட்டிக் கார்பாக்சிலிக் ஆசிட் இல்லையா, ஒரு அலிஃபேட்டிக் கார்பாக்சிலிக் ஆசிட். அப்போ CH3COOH அப்படிங்கிறது ஒரு அலிஃபேட்டிக் கார்பாக்சிலிக் ஆசிட், கார்பாக்சிலிக் ஆசிட் இல்லையா, கார்பாக்சிலிக் ஆசிட். ஒரு கார்பாக்சிலிக் ஆசிடை என்னவா கன்வெர்ட் பண்ணுறோம், அரோமேட்டிக் கார்பாக்சிலிக் ஆசிடாக கன்வெர்ட் பண்ணுறோம். அப்போ பென்சின் ஒரு ஆசிட் குரூப் இருக்குது, இது வந்து என்னது பென்சோயிக் ஆசிட், அதாவது அரோமேட்டிக் கார்பாக்சிலிக் ஆசிடாக ஒரு கார்பாக்சிலிக் ஆசிடாக என்ன பண்ணியிருக்கோம், நம்ம இங்கே கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. புக்கில் நமக்கு இங்கே இந்த பென்சின் டைசோனியம் குளோரைடு கொடுத்துருக்க மாட்டாங்க, இந்த ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆல்ரெடி ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த ப்ராடக்ட்லேருந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. பென்சின் டைசோனியம் குளோரைடு ரியாக்ட் வித் டெட்ரா ஃப்ளூரோபோரேட் கூட ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், பென்சின் டைசோனியம் ஃப்ளூரோபோரேட் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட். இதிலிருந்து தான் நம்ம அசிட்டிக் ஆசிடை ரியாக்ட் பண்ணி என்ன பண்ண போகிறோம், நம்ம இங்கே பென்சோயிக் ஆசிடை ப்ரிப்பேர் பண்ணுறோம். இடம் பத்தலன்றதுக்காக நான் கிவ்ஸை நான் கீழே ஏரோ மார்க் அப்படி போட்டிருக்கேன், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பென்சின் டைசோனியம் குளோரைடு. ஸோ இந்த வரிசையில் நம்ம ஆல்ரெடி ஒரு 5 ஈக்குவேஷன்ஸ் பார்த்து முடிச்சிருக்கோம்.
அதனுடைய கண்டினியூட்டியாக 6 ஈக்குவேஷன் ரீப்ளேஸ்மெண்ட் பை நைட்ரோ குரூப். நைட்ரோ குரூப்பை டைசோனியம் அந்த குரூப்புக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்கோம், நம்ம NO2 குரூப்பை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நைட்ரோ பென்சின் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்டை உண்டு பண்ணியிருக்கோம். 7th ஈக்குவேஷனாக ரீப்ளேஸ்மெண்ட் பை அரைல் குரூப். டைசோனியம் குரூப்புக்கு பதிலாக அரைல் குரூப், அதாவது ஒரு பென்சின் குரூப்பை கொண்டு போயிட்டாங்க, ஃபினைல் குரூப்பை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம். கெட் த ப்ராடக்ட் பை ஃபினைல். லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ரீப்ளேஸ்மெண்ட் பை கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப். கார்பாக்சிலிக் ஆசிட் அப்படிங்கிறது ஒரு அலிஃபேட்டிக் கார்பாக்சிலிக் ஆசிட். ஸ்பெசிஃபிக்காக லெட்டஸ் டேக் அசிட்டிக் ஆசிட். அசிட்டிக் ஆசிட் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் தி அலிஃபேட்டிக் கார்பாக்சிலிக் ஆசிட். இந்த அலிஃபேட்டிக் கார்பாக்சிலிக் ஆசிட் அரோமேட்டிக் கார்பாக்சிலிக் ஆசிடை நம்ம இங்கே மாற்றிருக்கோம், ரீப்ளேஸ்மெண்ட் பை கார்பாக்சிலிக் ஆசிட். ஸோ இந்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.